இங்க ஒரு பொண்ணு புதுசா ஒரு ஊருக்கு வந்ததும் அங்க யாருமே யூஸ் பண்ணாத ஒரு கிரவுண்ட் வழியா தெரியாம நடந்து போயிடுறா. அடுத்த நாள் நியூஸ்ல பார்த்தா இவ அந்த கிரவுண்ட்ல நடந்து போன அதே பொசிஷன்ல கொரியால ஒரு பெரிய உருவம் ஒண்ணு நடந்து போயிருக்கு. அப்பதான் இவ அந்த கிரவுண்ட்ல செய்யற எல்லாத்தையுமே அதுவும் செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறா. சோ இத பார்த்ததும் பயந்து ஓடுற மக்கள் கிட்ட பயப்படாம இருக்க சொல்லி தரையில கொரியன் லாங்குவேஜ்ல எழுதி காட்டுறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மக்களுமே கொஞ்சம் பயப்படாம இருக்காங்க. ஆனா அடுத்த நாள் நியூஸ்ல இதை விட ஒரு பெரிய ரோபோ வந்து மக்களை பயமுறுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே இவளுக்கு ஒண்ணும் புரியாம கிரவுண்ட் கோடி வந்து பாக்குறா. பார்த்தா இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்ச இவளோட ஃப்ரெண்டே அந்த கிரவுண்ட்ல நின்னு கொரியன் மக்களை பயமுறுத்திட்டு இருக்கான். சோ இத தப்புன்னு சொல்லி அந்த கிரவுண்ட்ல நின்னு அவன் கூட சண்டை போடுறா. கடைசியில அவனை சமாளிக்க முடியாம அடி வாங்கி கீழே விழுந்துறா. இவ இங்க கீழே விழுந்ததும் அந்த உருவமும் அதே மாதிரி கீழே விழுறத பார்த்ததும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. சோ இத உடனே ஸ்டாப் பண்றதுக்காக அவனுக்கே தெரியாம டைரக்டா கொரியாக்கே ஃளைட்ட பிடிச்சு போயிடுறா. இப்ப இவ கொரியால இருக்கிற அந்த ரோபோ இருக்கிற இடத்துக்கு போனதும் அந்த உருவம் இங்க கிரவுண்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துருது. சோ அந்த உருவத்தை வச்சு இவனை அசால்ட்டா பிடிச்சு அவனை வேற ஒரு பிளானட்டுக்கு தூக்கி போடுறா. இவனை தூக்கி போட்டதும் அந்த ரோபோவும் அதே மாதிரி வேற ஒரு பிளானட்டுக்கு போயிடுது. இப்ப இவன் நினைச்ச மாதிரியே அங்க இருக்கிற கொரியன் மக்கள் எல்லாரையுமே காப்பாத்திடுறா.